வணக்கம். நான் கோவை எஸ்கேபிசி டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன். நாம் நம்முடைய சேனலில் இதுவரை அபிராமி அந்தாதி பாடல்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுவரை 9 பாடல்களை பார்த்திருக்கிறோம். இந்த பதிவில் 10வது பாடலை நாம் பார்க்கலாம். அபிராமி அந்தாதியினுடைய 10வது பாடல் முக்தி ஆனந்தம் என்று இதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வாகீச கலாநிதி கலைமகள் ஆசிரியர் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள் உரையுடன் நானும் சில எளிய உரைகளை சேர்த்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் வழங்கி வருகிறேன். தொடர்ந்து இதற்கு நீங்கள் காட்டி வருகின்ற ஆதரவுக்கு நன்றி. வாருங்கள், இந்த 10வது பாடலை நாம் பார்த்து விடலாம். கடந்த பாடல் முன்னிற்கவே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் அந்தாதி இலக்கணத்தின் அடிப்படையில் நின்று என்று தொடங்குகிறது. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமலையின் ஒன்றும் அரும்பொருளே உமையே இமயத்தன்றும் பிறந்தவளே அழியாத முத்தி ஆனந்தமே என்று அபிராமி பட்டர் இந்த பாடலில் அபிராமியை போற்றி புகழ்கிறார். எல்லோரும் பாடுவதற்கு வசதியாக வழக்கம் போல் இந்த பாடலை அறிஞர்களாக தனித்தனியே பிரித்து அதனை நான் தந்திருக்கிறேன். வாருங்கள், அதனை பாடி நாம் பயன்பெறலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தா எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாத முத்தி ஆனந்தமே என்று அபிராமி பட்டர் பரவசத்தோடு பாடுகிறார். இந்த பாடலுக்கு முக்தி ஆனந்தம் என்று கீவா அவர்கள் தலைப்பிட்டு இருக்கிறார்கள். இப்போது இந்த பாடலினுடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் என்னென்ன பொருள் என்பதை நாம் ஒரு அட்டவணையில் பார்த்து விடலாம். நின்றும் இருந்தும் என்றால் நின்று கொண்டிருந்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும், கிடந்து நடந்து இவைகளுக்கெல்லாம் நமக்கு எளிதில் பொருள் தெரியும். படுத்திருந்தாலும் நடந்து கொண்டே இருந்தாலும் நினைப்பது உன்னை, எப்போதும் நெஞ்சிலே நான் நினைத்து கொண்டிருப்பது உன்னையே. என்றும் வணங்குவது, என்றைக்கும் தலை தாழ்த்தி வணங்குவது உன் மலர்த்தாள் உன்னுடைய திருவடி தாமரைகளையே. எழுதாமறையின் வேதங்கள் ஓதப்படுகின்றன, ஆகவே கேட்கப்படுகின்றன. எனவே எழுதாமல் கேட்கப்படுகின்ற வேதத்தில் ஒன்றும் பொருளே, ஒன்றும் என்றால் வேதத்தோடு பொருந்துகின்ற அரிய பொருளாக உள்ளவளே. வேதத்தின் ஆதியும் அவள்தான், வேதத்தின் தொடக்கம் அவள்தான், வேதத்தினுடைய முடிவும் அவள்தான், வேதத்தில் பொருந்துகின்ற பொருளும் அவள்தான் என்று பல்வேறு வகையிலே அபிராமி பட்டர் அபிராமியை புகழ்கிறாள். அருளை உமையே என்றால், அருள் என்றால் சிவனுடைய சக்தி தான் அருள் என்பதால் சிவபிரானது திருவருள் வடிவே என்று பொருள். உமையே என்றால் உமா பிராட்டியே. இமயத்து அன்றும், இமயமலையின் கைலாய மலையிலே திருக்கையிலையிலே அன்றே தோன்றி, அன்றும் என்றால் அன்றே முற்காலத்திலேயே தோன்றியவளே, திரு அவதாரம் செய்தவளே, அழியாத முத்தி அழியாத மோட்ச ஆனந்த வடிவாக உள்ளவளே என்று இந்த சொற்களுக்கெல்லாம் பொருளாகும். இந்த பாடலுடைய பொழிப்புரையை நாம் இப்போது தனியே பார்த்து விடலாம். ஏற்கனவே நான் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பார்த்திருக்கிறோம். இப்போது அவைகளையெல்லாம் மொத்தமாக தொகுத்து ஒரே பொழிப்புரையாக பார்க்கலாம். எழுதாமல் கேட்கப்படுகின்ற வேதத்தில் பொருந்தும் அரிய பொருளாக உள்ளவளே, சிவபிரானது திருஅருள் வடிவான உமாபிராட்டியே, இமயத்தின் திருக்கையிலை மலையில் பார்வதியாய் அன்றே திரு அவதாரம் செய்தவளே, அழியாத மோட்ச ஆனந்த வடிவாக உள்ளவளே, அடியேன் நின்று கொண்டிருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் படுத்திருந்தாலும் அடியேனின் நெஞ்சில் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பது உன்னையே, என்றைக்கும் தலை தாழ்த்தி வணங்குவது உன் திருவடி தாமரையே என்பது இந்த பாடலுக்கான பொழிப்புரையாகும். ஆகவே அபிராமி அன்னையை முக்கரணங்களாலும் வழிபட்டு வாழ்வது அடியார்களின்
கடமை. ஏற்கனவே முக்கரண வழிபாடு என்ற தலைப்பில் நாம் ஒரு அந்தாதியை பார்த்திருக்கிறோம். முக்தி அழியாத முக்தி ஆனந்தமே என்பதால் அன்னைக்கு முக்தி ரூபிணி என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு பெயர் இருப்பதாக கீவாஜா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இந்த பாடலை பாடி பயன்பெறுவதால் நமக்கு மோட்ச சாதனம் பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை நாம் பாடி நிறைவு செய்யலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாத முத்தி ஆனந்தமே. இந்த பாடலை மூல நூலாகிய இந்த அபிராமி அந்தாதியிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த மூல நூலுக்கும் உரையாசிரியர் கீவாஜா அவர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டிப்பேதா சேனலை இந்த URL-ஐ கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து வாருங்கள். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். If you like this channel, subscribe, click bell button and comment.